இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தமிழ் சமூகம் தமிழ் வருட பிறப்பை கொண்டாடுகிறது, சிறப்பிக்கிறது. தமிழ் புத்தாண்டு தினம். இவர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தினத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சேம் டு யூவா? ஓகே, நன்றி. இன்று நாம் பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் ஒரு வாக்கியம் மீண்டும் மீண்டும் நமக்கு வந்திருக்கிறது. அது என்ன வார்த்தை என்றால், நீங்கள் அதற்கு சாட்சிகள், நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லி நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பானது முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் வருவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம், நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். எவற்றுக்கு நாம் சாட்சிகள்? ஆண்டவர் இயேசு துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாம் சாட்சிகள். எருசலேம் துவங்கி அனைத்து நாடுகளிலும் இந்த நற்செய்தியை பறைசாற்றப்பட வேண்டும் என்பதற்கு நாம் சாட்சிகள். இது நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார், நான் உயிர்த்தெழுந்துட்டேன், இதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். பிரியமானவர்களே, அன்று இயேசு அந்த சீடர்களிடம் சொன்னது போல இன்றும் நம்மிடம் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்ததற்கு நீங்கள் தான் சாட்சிகள். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுரு ஒரு செய்தியை சொல்லுகிறார். முடக்குவாதமுற்றவனை பேதுரு யோவான் குணப்படுத்துகிற காட்சி திருத்துவ பணிகளை 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நடக்க முடியாமல் வழியோரத்திலே அமர்ந்து கொண்டு வந்து போகிறவர்களிடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற முடக்குவாதமுற்ற ஒருவன். பேதுரு அவனை அழைக்கிறார். என்னிடம் பொன்னோ பணமோ எதுவும் என்னிடம் இல்லை. பிச்சைக்காரர்கள் கண்டிப்பாக நம்மிடம் என்ன எதிர்பார்ப்பாங்க? பிச்சைக்காரர்கள் அல்லது வறியவர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்ப்பார்கள்? காசு பணம் எதிர்பார்ப்பார்கள். பேதுரு சொல்கிறார், என்கிட்ட அது இல்லை, பொண்ணோ பணமோ காசோ எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என சொல்லுகிறார். காசு பணம் என்கிட்ட இல்லை, ஆனால் ஆண்டவருடைய வல்லமை என்னிடம் இருக்கிறது. ஆண்டவருடைய பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட. அவன் முடக்குவாதமுற்றவன் எழுந்து நடக்கிறான். எல்லா மக்களும் பார்க்கிறார்கள். இப்போது பேதுருவையும் யோவானையும் சூழ்ந்து கொள்கிறார்கள். இப்போ பேதுரு மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க? நாம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு புதுமை செஞ்சு ஒருவனை நாம் குணப்படுத்தியிருந்தால் எல்லோரும் நம்மிடம் வந்து எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டால் நாம் என்ன நினைப்போம்? ரொம்ப பெருமையாக, என் ஜபத்தால் தான், என்னுடைய தவத்தால் நான் கை வச்சு ஜபம் பண்ணேன், நான் ப்ளஸ் பண்ணேன், நான் ப்ளஸ் பண்ணவனே நடக்க முடியாத எழுந்திருச்சிட்டான். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், ஏன் என்கிட்ட வரீங்க? ஏன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? என்னுடைய இறை வேண்டலினாலோ என்னுடைய ஜபத்தினாலோ இது நடக்கலை, மாறாக ஆண்டவருடைய பெயரின் வல்லமையால் இது நடந்தது என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு அப்படியே கடைசியில் வருகிற போது நாம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் பார்க்கிறோம்.
இந்த புதுமை எல்லாம் நடந்த பின்பு தலைமை சங்கத்தார் பேதுரு கிட்ட வந்து, இனிமே நீங்கள் ஆண்டு பேரால் போதிக்கக்கூடாது, ஆண்டு பேரால் புதுமை செய்யக்கூடாது, ஆண்டு எதுவும் செய்யக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள். அப்போது நாம் பார்க்கிறோம், இஸ்ராயேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவம் மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தம்முடைய வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். பேதுரு அவர்கிட்ட வாதாடுகிறார், இந்த இயேசுவை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, வாழ்வுக்கு ஊற்றான ஆண்டவரை நீங்கள் கொலை பண்ணிட்டீங்க, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் போய் பிலாத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க, இந்த தலைமை குருக்கள் மூப்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்லவருக்கு நீங்கள் கெட்டது பண்ணிட்டீங்க எல்லாம் சொல்லிட்டு வரும்போது கடைசியில் அவர் சொல்லுகிறார், இஸ்ராயேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவம் மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராக மீட்பராக தம்முடைய வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். நீங்கள் சாகடிச்சிட்டீங்க, ஆனால் கடவுள் அவரை உயர்த்தினார், உயிர்ப்பு கொடுத்தார், 3ஆம் நாள் உயிர்ப்பை தந்தார். அவர் உயிர்த்தெழுந்த கடவுள். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள். அப்போ முதல் வாசகத்தில் பேதுரு என்ன சொல்கிறாரு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள். பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்கிறார், நீங்கள் நான் உயிர்த்தெழுந்ததுக்கு சாட்சிகளாக இருங்க. முதல் வாசகத்தில் பேதுரு சொல்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு நாங்கள் சாட்சிங்க. ஸோ இதுதான் நீங்கள் 2 வாசகத்தில் இருக்கக்கூடிய மெயின் தீம், முக்கியமான கருத்து. இப்போ சீடர்களுக்கு கொடுத்த அதே அழைப்பு தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது நாம் எல்லாருமே நம்புகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் எல்லோருமே விசுவசிக்கிறோம். உயிர்ப்பின் விழாவை நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாஸ்கா காலத்தில் இயேசு உயிர்க்கவில்லை, இயேசு உயிர்த்தெழவில்லை என்பதில் அப்படி நாம் யாரும் நம்புவது கிடையாது. இயேசு உயிர்க்கலை, நாம் எல்லோருமே இயேசுனுடைய உயிர்ப்பை நம்புகிறோம். இயேசுனுடைய உயிர்ப்பை நம்பினா மட்டும் போதாதுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை மட்டும் நம்பினால் போதாது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் நம்புகிறேன், அது போதாது. ஆண்டவர் இயேசு அதை விட தாண்டி ஒரு படி மேலாக சொல்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நீ நம்புறியா, நீ அதை விசுவசிக்கிறியா அப்படின்னா அதுக்கு சாட்சியாவா, அதுக்கு சாட்சியாக இருக்கணும். நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்புகிறேன், அது போதும் என்று நாம் இருந்தால் அல்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்பது சாட்சியாய் மாற வேண்டும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். இப்போ அடுத்த கேள்வி நமக்கு வருகிறது, நாம் எப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பது, எப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நான் சாட்சியாக மாறுவது? பிரியமான, அதைத்தான் இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 3 கருத்துக்கள் இப்படியாக நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். 1, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு வருகிறார், சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லுகிறார். சீடர்கள் என்ன செய்கிறாங்க? அமைதியாக இருந்தாங்க. நம்மளை போல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அவர்கள் முன்பாக நடுவில் தோன்றிய போது அந்த சீடர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? பயம், அச்சம், திகிலுற்றார்கள், கலங்கினார்கள், ஒரு ஆவியை காண்பதாக நினைத்தார்கள், ஒரு பேயை காண்பதாக நினைத்தார்கள். ஆக இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு முன்னாடி நிற்கிறார். ஆனால் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாய், அச்சம் நிறைந்தவர்களாய், திகில் அடைந்தவர்களாய், ஒரு விதமான கலங்கி போன நிலையில், நீங்கள் குட்டையில் தண்ணி கலங்கி போயிருந்தால் அந்த கீழே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. தண்ணி தெளிவாக இருந்தால்தான் கீழே இருக்கிறத பார்க்க முடியும். கலங்கி போயிருக்கிறீர்கள், அந்த வார்த்தை இன்னைக்கு நற்செய்தியில் பார்க்க முடியும். ஏன் கலங்குகிறீர்கள்? கலங்கி போயிருக்காங்க. அப்போ கலங்கி போயிருக்க சமயத்தில் இயேசு முன்னாடி, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு முன்னாடி நிற்கிறார். அவர்களால் தெளிவாக இயேசுவை பார்க்க முடியல. அப்போ இயேசு சொல்லுகிறார், நான் தான் வந்திருக்கிறேன். பேய் அதுக்கு எலும்பு கிடையாது, பேய்க்கு சதை கிடையாது. நான் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறேன், என்னை தொட்டு பாருங்க,
எனக்கு சதை உண்டு, எலும்பு உண்டு, என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்கே தான் மிக முக்கியமான செய்தி. ஆண்டவர் சொல்கிறார், என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள் என்று சொல்கிறார். என் தலையை பாருங்கள், என் முதுகை பாருங்கள், அதெல்லாம் சொல்லலை. இயேசு என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள் என்று சொல்கிறார். ஏன் கையை பார்க்க சொன்னார், காலை பார்க்க சொன்னார்? ஆண்டவர் இயேசுனுடைய கைகளில் ஆணிகள் அறையப்பட்டன, கால்களில் ஆணிகள் அறையப்பட்டன. அதை காண்பிக்கிறார். ஆண்டவர் இயேசுனுடைய கரங்களில் உயிர்த்தெழுந்த பின்பும் அந்த காயங்களுடைய அடையாளம் இருந்தது. இயேசு காயப்பட்டார். இயேசு காயப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார். நம்மை அன்பு செய்வதனால் அவர் காயப்பட்டார். நம்மீது கொண்டிருக்கிற இரக்கத்தினால், பரிவினால் அவர் காயப்பட்டார். நமக்காக அந்த ஆணிகளை, சிலுவையை தாங்கி கொண்டார். சிலுவையை ஆணிகளால் அறையப்பட்டார். அந்த காயத்தை பார்க்கிறார். காயத்தோடு இயேசு அவர் முன்பாக நிற்கிறார். பிரியமான, இந்த இடத்துல இயேசு மட்டும் காயப்பட்டு இருக்கவில்லை, சீடர்களும் காயப்பட்டு இருக்கிறார்கள். சீடர்களுக்கு என்ன காயம், அவங்களுக்கு என்ன ஊண்டு அப்படின்னா, பிரியமானவர்களே, அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம். இயேசு என்கிற தலைவர் அரசனாக வருவார், மன்னனாக வருவார், எருசலேமை கைப்பற்றுவார், அரியணையிலே அமர்வார், ஒரு ஆட்சியை கொடுப்பார், நாம் அவருடைய பக்கத்தில் இருந்து நாம் ஆட்சி செய்வோம் என்கிற மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சுக்குநூறாய் மாறிவிட்டது. மிகப்பெரிய காயம். தங்களோடு இருந்த ஆண்டவர் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள். மிகப்பெரிய காயம். ஆண்டவர் இயேசுடைய போதனையை கேட்டவர்கள், ஆண்டவர் இயேசுடைய புதுமையெல்லாம் வாங்கியவர்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி இயேசுவை காட்டி கொடுத்தார்கள். சிலுவையில் அறைய சொன்னார்கள். நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். சீடர்கள் அதை பார்த்தாங்க. மிகப்பெரிய காயம். இப்போ இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். நாம் தனியாக இருக்கிறோம். நமக்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்கிற உயிரை பற்றி, எதிர்காலத்தை பற்றிய பயம். காயத்தோடு இருக்கிறார்கள், கலங்கி போய் இருக்கிறார்கள், வருத்தத்தோடு இருக்கிறார்கள், தனிமையில் இருக்கிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள். அப்போ மனசில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம், மிகப்பெரிய ஒரு வருத்தத்தோடு அங்கே இருக்கிறார்கள். அவங்க சந்தோஷமாக இருந்தால் எங்கே போயிருப்பாங்க? அவங்க தைரியமாக இருந்தால் எங்கே போயிருப்பாங்க? அவங்களுடைய மனசுக்குள்ளே பயமே இல்லைன்னா எங்கே போயிருப்பாங்க? அவர்கள் தன்னுடைய அறையை விட்டு வெளியே போய் போதித்திருப்பார்கள். ஆனால் அப்படி செய்யலையே. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம், அச்சம், கவலை, வருத்தம், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம். அந்த வருத்தத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு தன்னுடைய காயங்களோடு வருகிறார். காயப்பட்ட சீடர்களை பார்க்கிறார். இயேசுனுடைய கரங்களிலே காயம், கால்களிலே காயம். சீடர்களிடமோ மனசில் காயம். பிரியமானவர்களே, முதல் செய்தி இதுதான். இங்கே ஆலயத்தில் இருக்கக்கூடிய பல பேர் நம்முடைய உடலில் காயம் இல்லை, நம்முடைய உடம்புல காயம் கிடையாது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பல பேருடைய மனதிலே காயத்தோடு இருக்கிறோம். என்ன காயம்? வருத்தம், ஏமாற்றம், சோகம், கவலை, அச்சம், பயம், எதிர்காலத்தை நினைத்து பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்கிற பயம். மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை, கவலையை, பிரச்சனைகளை, துன்பத்தை, போராட்டங்களை தாங்கி கொண்டு மனசு சுகமில்லாமல், மனசு நல்லா இல்லாமல் நாம் ஒரு wounded பர்சனாக நாம் இருக்கிறோம். we are wounded people. காயப்பட்ட மனிதர்களாக இங்கே இருக்கிறோம். காயப்பட்ட மனுஷியா அங்கே இருக்கிறோம். குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஃபாதர். எத்தனை பேர் நம்மிடம் வருகிறார்கள், குருக்களிடம், ஏன் உங்களிடம் கூட மனசில் நிம்மதி இல்லை, மனசில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நல்ல உறவு இல்லை, கணவன் என்னை புரிஞ்சுக்க மாட்டாரு, மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை, பிள்ளைகள் எங்களை புரிந்து கொள்ளவில்லை, பிள்ளைகள் எங்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளவில்லை. மனசு வலிக்குது ஃபாதர், மனசு வேதனையாகுது ஃபாதர், வாழ்க்கை நிம்மதி இல்லை, செத்து போகலாம் போல இருக்கிறது, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. எல்லாம் காயப்பட்ட மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காயப்பட்ட இதயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முகமெல்லாம்
நல்ல பளிச்சுன்னு பவுடர் போட்டு சந்தோஷமாக இருப்பது போல் நாம் காட்டிக்கொள்கிறோம். நம்முடைய முகமும் நம்முடைய ஆடைகளும் உடைகளும் நாம் மிக சந்தோஷமாக இருப்பது போல் காட்டிக்கொள்கிறோம். ஆனால் 1000 பிரச்சனைகளோடு நாம் மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காயப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு காயப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் காயப்பட்ட இயேசு சந்திக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியிலே ஆண்டவர் இயேசு உடைக்கப்படுகிறார். காயப்பட்ட ஆண்டவர் அப்பத்தை உடைக்கப்படுகிறார், காயப்படுகிறார். அந்த ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்க வருகிறார். காயப்பட்ட உங்களையும் என்னையும் சந்திக்க வருகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக என சொல்லுகிறார். ஆக செய்தி என்ன? காயப்பட்ட ஆண்டவருக்கு தெரிகிறது காயப்பட்ட மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை. காயப்பட்ட ஆண்டவர் இயேசுக்கு தெரிகிறது நாம் எப்படிப்பட்ட துன்பத்திலே, துயரத்திலே, கவலையிலே, கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்முடைய காயங்களை சுகப்படுத்த வருகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைய சூழ்நிலையிலே, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலே, சமூக சூழ்நிலையிலே கவலையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்களா? மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, மகளே, என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள். என் கைகள் குணமாகிவிட்டன, என் கால்கள் குணமாகிவிட்டன. துளைக்கப்பட்ட அந்த கைகளோடு நான் வரவில்லை, ஆனால் காயம் இருக்கிறது, அதனுடைய அடையாளம் இருக்கிறது. ஆனால் காயம் குணமடைந்து விட்டது. உங்கள் காயமும் குணமடையும். Praise the Lord. Praise the Lord. யாரெல்லாம் இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நம்புங்கள். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு மீது விசுவாசம் வையுங்கள். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய காயப்பட்ட மனசை ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, நான் காயப்பட்டிருக்கிறேன், நான் wounded பர்சனாக இருக்கிறேன், என்னுடைய மனதுக்குள்ள ரத்தத்தோடு வந்திருக்கிறேன், என்னுடைய இதயத்தை, என்னுடைய காயத்தை சுகப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்களை நீங்கள் மனிதர்களிடம் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம், என் வாழ்க்கையில் இந்த தோல்விகள், இந்த அவமானங்கள் மக்களிடம் போய் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவங்களே 1008 பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள். உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய காயத்தை அவங்க சுகப்படுத்த, உங்களுடைய காயத்தை மனிதர்களால் சுகப்படுத்த முடியாது. நீங்கள் என்கிட்ட வரீங்க, ஃபாதர் இவ்வளோ பிரச்சனை, என்னால் சுகப்படுத்த முடியாது, எனக்கும் 1008 பிரச்சனை இருக்குது. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய காயங்களை சுகப்படுத்தக்கூடிய கடவுள் இவர்தான், ஆண்டவர் இயேசு. அவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் காயப்பட்டிருக்கிறேன், என்னை சுகப்படுத்தும். முதல் செய்தி. ரெண்டாவதாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. ஆக நாம் எப்படி சாட்சிகளாக இருப்பது என்றால், ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிறார், நம்முடைய காயங்களுக்கு கட்டுப்போடுகிறார். அப்போ நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னா, நாம் அடுத்தவுடைய காயங்களை குணப்படுத்தணும், அடுத்தவுடைய கஷ்டங்களை நாம் குணப்படுத்தணும். அப்படி தான் சாட்சியாக இருக்க முடியும். அடுத்தவுடைய கஷ்டங்களை பார்க்கிற போது ஏதோ என்னால் முடிந்ததை நான் அவருடைய காயங்களுக்கு மருந்தாக நான் கொடுக்க முடியும். அது என்னுடைய வார்த்தைகளாக இருக்கலாம், என்னுடைய உடனிருப்பாக இருக்கலாம், என் அன்பான மொழிகளாக இருக்கலாம், உற்சாகப்படுத்துகிற மொழிகளாக இருக்கலாம், என்னுடைய ஜபமாக இருக்கலாம், என்னுடைய வேண்டுதலாக இருக்கலாம். நான் அடுத்தவுடைய காயங்களை சுகப்படுத்துகிற போதுதான் நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறேன். இது முதல் செய்தி. ரெண்டாவது, நாம் எப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பது? இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் விவிலியத்தை, இறை வார்த்தைகளை, மறைநூல் அறிஞெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அவர் சொல்லுகிறார், அவர் அவருடைய மனக்கண்களை திறந்தார். மனக்கண்களை ஓப்பன் பண்ணாரு. சீடர்களுடைய ஊனக்கண்கள், உடம்புல இருந்த கண்கள் வெளிச்சமாகிறது, திறந்துதான் இருந்தது. they opened their eyes. அவங்க பார்வையோடு இருந்தாங்க, பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய மனக்கண்களை திறந்தார். இதை நற்செய்தியை பார்க்கிறோம். he opened their minds. he opened their minds. பிரியமானவர்களே, அவர்கள் மனசளவில் காயப்பட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் எண்ணத்தின் அளவில் அவநம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அவநம்பிக்கை.
இயேசு உயிர்க்க முடியுமா? உயிர்த்து எழுந்திருக்க முடியுமா? இயேசு 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்துட்டுப்பாரா? அந்த பெண்கள் வந்து சொன்னாங்க, கல்லறையில் போய் பார்த்தும் இயேசுனுடைய உடம்பு காணோம், துணி தான் இருந்துச்சு. நிஜமாக நடந்திருக்குமா? யாராவது எடுத்துன்னு போயிருப்பாங்களா? அவநம்பிக்கை, முழுமையாய் அவநம்பிக்கை. மீண்டும் மீண்டும் இயேசு காட்சி கொடுக்கிறார். ஆனாலும் கூட பேயை பார்ப்பது போல் பார்க்கிறார்கள், ஒரு தீ ஆவியை பார்ப்பது போல் பார்க்கிறார்கள். இயேசு முன்னாடி நிற்கிறார். அது என்ன அர்த்தம்? அவநம்பிக்கை. பிரியமானவர்களே, இன்னைக்கு பல பேர் அவநம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் வாழ முடியுமா? ஜெயிக்க முடியுமா? வாழ்க்கையில் முன்னுக்கு போக முடியுமா? வாழ்க்கை நல்லா அமையுமா? தொழிலில் முன்னுக்கு வர முடியுமா? குடும்பத்தை நல்லா வச்சுக்க முடியுமா? நல்ல உடல் சுகத்தோடு வாழ முடியுமா? அவநம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு மனக்கண்களை திறந்தார். மனக்கண்களை திறப்பது என்பது அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கும் கூட இந்த நம்பிக்கை வேணுங்க. வாழ முடியும் என்கிற நம்பிக்கை வேணும். நம்முடைய மனதுக்குள்ளே, நம்முடைய மைண்டுக்குள்ளே நாம் நிறைய அவநம்பிக்கைகளை போட்டு இருக்கிறோம். ஐயோ, நான் முடியாது, என்னால் முடியாது, என்னால் விடியாது, இது எனக்கு நடக்காது, இது என்னால் செய்ய முடியாது, இது ஆகாது, விளங்காது, உருப்படாது. அவநம்பிக்கைகள். இன்றைக்கு ஆண்டவர் மனக்கண்களை திறந்தார், சீரகுடைய மனக்கண்களை திறந்தார். அவருடைய அவநம்பிக்கை தூக்கி போட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அவருடைய அவநம்பிக்கை திறந்து மனக்கண்களை திறந்தார். அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுக்கு நாம் சாட்சிகளாக இருக்கணும். அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? இன்றைக்கு அடுத்தவர்களுக்கு மனக்கண்களை திறக்க வேணும். அப்படின்னா என்னது? போயிட்டு அவன் கண்ணை பிடிச்சி, அந்த இமைகளை பிடிச்சி ஓப்பன் பண்ணு. மனக்கண்களை திறப்பது என்பது என்ன? பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நிறைய பேர் அவநம்பிக்கையோடு இருக்கிறார்கள், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் இனிமேல் எது நடக்காது, என் வாழ்க்கையில் இனிமேல் எதுவும் உருப்படாது, என் வாழ்க்கை இனிமேல் விளங்காது, இப்படி அவநம்பிக்கையோடு நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து, இல்லைப்பா, கடவுள் உன்னை கைவிட மாட்டார், உன்னால் வாழ முடியும், இந்த பிரச்சனை போயிடும், நீ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த பிரச்சனைகள்லாம் போயிடும், உனக்கு சக்தி இருக்கிறது, பலம் இருக்கிறது, உனக்கு திறமை இருக்கிறது, உனக்கு ஆற்றல் இருக்கிறது, நாங்கள் கூட இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், கவலைப்படாத, அவநம்பிக்கை விட்டுடு, நம்பிக்கையோடு வாழ். இந்த மனக்கண்களை திறக்க வேண்டும். நம்ம யாரையும் அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது பாருங்க. we don't appreciate others. நாம் கொடுக்கக்கூடிய ஊக்கமான வார்த்தைகள், உற்சாகமான வார்த்தைகள் பல பேருடைய மனக்கண்களை திறக்கும், பல பேருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கும். இயேசு அவருடைய அவநம்பிக்கை எடுத்து மனக்கண்களை திறந்தார். அந்த மனக்கண்களை திறக்கிற போது தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சீடர்களுக்கு புரிஞ்சிச்சு. நாம் எங்கே போகணும், எங்கே போய் பேசணும், என்ன பேசணும், நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையுடைய இறுதி என்ன, நம்முடைய பணி என்ன, நம்முடைய சவால் என்ன, சீடர்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு, போனாங்க. ஆக இன்றைக்கு நாம் அடுத்தவழி அவநம்பிக்கை எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் விடியல் இருக்கும், வாழ்க்கை எப்படி வாழணும் அவங்களுக்கு தெரியும். அப்போ இயேசுவுக்கு, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுக்கு நான் சாட்சிகளாக இருக்கிறேன் என்றால், ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்றால், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், மனக்கண்களை திறப்பவர்களாக இருக்க வேண்டும். பல சமயத்தில் அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையை கூட நம்முடைய விமர்சனங்களினால், நம்முடைய கேலியினால், நம்முடைய அவனை மட்டம் தட்டுவதனால், அவனை ஒதுக்கி வைப்பதனால், புறம் தள்ளுவதனால், நீ லாக்கி இல்லை, யூ ஆர் வேஸ்ட், நத்திங், குட் ஃபார் நத்திங், நீ ஒன்றுத்துக்கு உதவாதவன் சொல்லி சொல்லி அவனுடைய கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அவன் நம்பிக்கை கூட பிடுங்கி விட்டு சாகடிக்கிறான். நாம் மனக்கண்களை திறப்பதற்கு முன்பாக அவனுடைய மனக்கண்களை நாம் மூடச் செய்கிறோம், அவன் நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறோம். ஆமாம், என்னால் முடியாத போல இருக்கு, அவங்களே சொல்லிட்டாங்க, இவங்களே சொல்லிட்டாங்க, வாழக்கூடியவன் கூட செத்து போக வைக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு மனக்கண்களை திறப்பது என்பது அடுத்தவனுக்கு நம்பிக்கை கொடுப்பது. அப்படி கொடுக்கிற போதுதான் நான் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறேன். மூன்றாவது, இது ஒரு பொதுவான ஒரு விஷயம். 19ஆம் தேதி என்ன நடக்கிறது? அதான் உலகத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியலையே. 19ஆம் தேதி எலெக்ஷன். பிரியமானவர்களே, என்னோட பிரசங்கத்தெல்லாம் எலெக்ஷன் பற்றி நான் எலெக்ஷன் பற்றி பேசலை. ஆனால் ஒரு செய்தி என்னுடைய முதல் வாசகத்தில் என்னை கவர்ந்த செய்தியாக நான் பார்க்கிறேன். பேதுரு சொல்லுகிறார், யாரை பார்த்து? அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்,
மேலும் இந்த மனிதனுடைய தலைமை குரு திருத்துதர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள், மேலும் இந்த மனிதனுடைய இரத்தப்பழியும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்கள் என்றார். தலைமை குருக்கள் போய் சண்டை போகிறாங்க பேதுருக்கிட்ட. இப்போ பேதுரு சொல்கிறார் பாருங்க, அதற்கு பேதுரும் திருத்துதரும் மறுமொழியாக, மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொண்ட இயேசுவை நம் மூதாதையின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். அது அப்படியே சொல்லிட்டு வரும்போது சொல்கிறார், இஸ்ராயல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராக மீட்பராகவும் தம்முடைய வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இந்த வாசகம். அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையிலே இப்படி செய்துவிட்டீர்கள் எனக்கு தெரியும். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வசனம் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். யாரை? இயேசுவை நீங்கள் பிலாத்துக்கிட்ட கொடுத்துட்டீங்க. அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு, பரபாஸ் கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். பெரியமானவர்கள், வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். இன்றைக்கி ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு பிஷப் பிரசங்கம் வச்சுருக்கிறார். அவர் இந்த எலெக்ஷனை பற்றி தான் பேசினிருக்கிறார். அவர் சொன்னார், இந்த முறை மிக முக்கியமான ஒரு தேர்தலை நாம் சந்திக்கிறோம். இந்த தேர்தலில் ஓட்டு போடாமல் நாம் இருந்தோம் என்றால் நாம் மிகப்பெரிய பாவத்தை செய்கிறோம். நல்லவரை பிலாத்துவிடம் ஒப்படைக்கிறோம். நல்லவரை பிலாத்துவிடம் ஒப்படைக்கிறோம். நீதியும் நேர்மையுமானவரை கொலை செய்கிறோம். ஆக நாம் ஆன்மீகவாதிகள் என்பதனால் அரசியலை பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று அல்ல. நாம் ஒரு நல்லவருக்கு ஊக்கம் கொடுக்கல, உற்சாகம் கொடுக்கவில்லை என்றால் நாம் நல்லவரை என்ன செய்கிறோம்? கொலை செய்கிறோம். அந்த பிஷப் சொல்லுகிறார், இந்த முறை நாம் ஓட்டு போடவில்லை என்றால், நல்லவரை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால், நாம் நம்முடைய ஆலயத்தின் மீது கல் எறிவதற்கு நாம் உடந்தையாக இருக்கிறோம். நம்முடைய ஆலயத்தை கொளுத்துவதற்கு நாமும் உடந்தையாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் யாருக்கு போகணும் எதுக்கு போகணும் நாம் பேசலை. ஆனால் நாம் ஒரு நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டாம். நல்லவரை கொலை செய்ய நாம் விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு வாழ்வு தரக்கூடிய ஆண்டவரை நீங்கள் பிலாத்துவிடம் ஒப்படைத்து அவரை கொலை செய்தீர்கள். நல்லவரை கொலை செஞ்சிட்டீங்க. இன்றைக்கு அமைதியாக, நமக்கே இந்த பிரச்சனை, ஓட்டு போட இந்த வெயில் எங்கே போய் ஓட்டு போடுறது, இந்த கடுமையான வெயிலில் போயிட்டு நாம் எங்கே போய் ஓட்டு போடுறது என்று சொல்லி நாம் அமைதியாக இதில் பங்கெடுக்காமல் இருந்தோம் என்றால் ஒரு நல்லவரை நாம் கொலை செய்கிறோம். ஆக என்ன சொல்ல வருகிறேன்? இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. நல்லவரை வாழ வைப்பது, நல்லவரை தேர்ந்தெடுப்பது, நல்லவரை இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டுவது, நல்லவர்கள் மக்களை வழிநடத்த அவர்களை தேர்ந்தெடுப்பது அவசியம். இல்லை என்றால் இயேசுவை பிலாத்துவிடம் கொடுத்து கொலை செய்ய வைத்தார்களே, அவர்களைப் போல ஏதோ ஒரு விதத்தில் நாமும் கூட தவறானவர்களுக்கு வழியை விட்டுவிட்டு நல்லவர்களை கொலை செய்வதற்கு சமம். இட் இஸ் எ சின். ஆக நம்முடைய சமூக உரிமை, சமூக கடமையும் கூட மறந்துவிடக்கூடாது என்பது என்னை முதல் வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி. அப்படி செய்வதும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நல்லவர்களுக்கு பக்கமாக இருப்பது நான் ஆண்டவுக்கு சான்றாக இருப்பது, நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவுக்கு சான்றாக இருப்பது. ஆக அடுத்தவருடைய காயத்தை போக்குவதன் வழியாக நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவுக்கு சான்றாக இருப்போம். அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதன் வழியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவுக்கு சான்றாக இருப்போம். நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதன் வழியாக, நல்லவர்கள் பக்கம் இருப்பதன் வழியாக நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவுக்கு சான்றாய் இருப்போம்.
நம்பிக்கை அறிக்கை. அனைவரும் எழுந்து நிற்போம்.